நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை நேரில் சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவரை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் பிரமுகரும் கலைமாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம், வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராமமூர்த்தி, சதாசிவம், ஹரிதாஸ், தேவகுமார் ஆகியோர் வைத்திலிங்கம் எம்பிக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளையொட்டி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தை சந்தித்து நாராயணசாமிக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி ராணிராஜன் பாபு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதையடுத்து உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மாநில மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் பொன்னாடை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஒரு இடத்துல டேக் இருக்குண்டா WTVV விஷ். புதுச்சேரி ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக முரண்பட்ட அரசாக செயல்பட்டதால் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் எனவும், இனி வரும் காலங்களில் தங்களை திருத்திக் கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டால் வரும் தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம், இல்லாவிட்டால் அது கூட கிடைக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவரணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தோடு, மத்திய அரசின் அதிகாரத்தோடு, மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலாளியாக மாறிவிட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை, துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர். மின்துறை, துறைமுகம், தனியார் மையத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளையே திறக்கவில்லை. புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதிலளித்துள்ளனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலான வாக்குகளை பெற முடியவில்லை. ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம், இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் அதிமுக உட்பட பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்து விட்டார்களே என்ற கேள்விக்கு அரசியல் பேசும்போது காமெடி செய்ய வேண்டாம் என சிவா பதிலளித்தார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் 61வது பிறந்தநாள் ஏனாம் பிராந்தியத்தில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பெரிய கேக் வெட்டப்பட்டது. முன்னதாக காலையில் அவரது குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இந்த பிறந்தநாள் விழாவில் ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் எனவும், மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி 45 அடி சாலை ராஜராஜேஸ்வரி நகரில்
குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதிதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை தொடங்கி அதற்கான ஆலோசனையை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழு நிர்வாக இயக்குநரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் காய்கள் வெடித்து பஞ்சு காற்றில் பறப்பதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகின்றனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் சாலை, முதலியார்பேட்டை, மறைமலை அடிகள் சாலை, பழைய பேருந்து நிலையம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான பேருந்து, லாரி, கார், வேன், இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் பணி முடிந்து நடந்து செல்பவர்களும் அதிக அளவில் வருகின்றனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை மற்றும் தாவரவியல் பூங்கா அருகே அதிக அளவில் இலவம் பஞ்சு மரங்கள் உள்ளது. இந்த மரத்தில் காய்க்கும் இலவம் பஞ்சு காய்கள் வெடித்து பஞ்சு காற்றில் அதிக அளவில் பறந்து சாலைகள் இருபுறமும் படர்ந்து கிடக்கிறது. மேலும் திடீரென வீசிய பலத்த காற்றில் பறந்து வந்த பஞ்சுகளால் மாணவர்கள், வாகன ஓட்டிகள், பணிக்கு சென்று வீடு திரும்பும் பாதசாரிகள் என அனைத்து தரப்பினரும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் காற்றில் பறக்கும் பஞ்சுகள் கண்ணில் படாமல் இருக்க முகத்தை மூடிக்கொண்டே பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர். இனிவரும் காலங்களில் இந்த பஞ்சு மரங்களில் உள்ள காய்களை வெடிப்பதற்கு முன்பாக பறிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை மேனாள் உறுப்பினரும் வீட்டு வசதி வாரிய மேனாள் தலைவருமான MAS சண்முகத்தின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் மலரஞ்சலி செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை மரப்பாலம் அருகில் உள்ள MAS திருவுருவ சிலைக்கு திராவிடர் கழக மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் அறிவழகன், துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவவாசன், புதுச்சேரி நகராட்சி வடக்கு பகுதி தலைவர் ஆறுமுகம், பாகூர் கொம்யூன் தலைவர் ராமசேகர், தமிழ் நிலவன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன் மற்றும் தோழர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் தியாகி வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் தியாகி மறைந்த வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி இன்று வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பிரிவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே எரிவாயு குழாய் பதிக்கும் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பீகார், கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வழக்கம் போல தொழிலாளர்கள் புதன்கிழமை மாலை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எரிவாயு குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் 3 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனராம். தகவல் அறிந்த வில்லியனூர் மற்றும் தன்வந்திரி நகர் தீயணைப்பு துறையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்டனர். அதில் பீகாரைச் சேர்ந்த அருண்குமார் வயது 24 மற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்த சிவபுத்ரா வயது 42 உள்ளிட்ட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் சிவபுத்ரா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்த மற்ற 2 சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் முதலியார்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து எழுந்துள்ளது. புதுவையில் வாகன பெருக்கம், சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக
போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடுமுறை நாட்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து அபராதம் விதிப்பதில் காட்டும் அக்கறையை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில் போலீசார் காட்டுவதில்லை என்றும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். இதனால் நாள்தோறும் ஆங்காங்கே பிரச்சனைகள் உருவாகி வருகிறது. இருந்தபோதிலும் போலீசார் போக்குவரத்து நெருக்கடியை போக்க அக்கறை காட்டவில்லை. புதுச்சேரி கடலூர் சாலையில் முதலியார்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் ரயில் செல்வதற்காக மூடப்பட்ட கேட் திறந்த உடனே செல்ல வேண்டும் என்பதற்காக எதிர் திசையில் வாகனங்கள் செல்லும் பாதையில் தனியார் பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபட்ட பேருந்துகளை பிடித்து போலீசார் அபராதம் விதித்தனர். ஆனால் இப்போது மீண்டும் தனியார் பேருந்துகள் பழைய முறையை கடைபிடிக்க தொடங்கிவிட்டன. இதனால் மீண்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ரயில்வே கேட் பகுதியில் கடக்க 15 நிமிடங்களுக்கு மேலாகிறது. இதை தவிர்க்க ரயில் வரும் நேரங்களில் அங்கு போலீசாரை நியமித்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் விரைவில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாமினை நடத்தியது. இந்த மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியின் மூலம் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ரொட்டேரியன் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தார். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் தியாகி வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடலூர் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சிகள் அரண் பசுமை இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கி துப்புரவு பணியை தொடங்கி வைத்தார். அங்கன்வாடி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, செல்வி முன்னிலை வகித்தனர். மற்றும் நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி, தன்னம்பிக்கை குழு எலிசபெத் ராணி, அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் நளினி, மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். துப்புரவு பணியில் ஏராளமான குப்பைகள், மது பாட்டில்கள் அகற்றப்பட்டன. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.